வணக்கம் நண்பர்களே. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்றைக்கி வீடியோ. சாரி, கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாக இருந்ததுனால செய்ய முடியல. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான் பார்த்துடலாம். எப்படி வந்து வியூவில் வந்து நம்ம அலர்ட்டை காட்டுறது, அலர்ட்ஸ் வந்து எப்படி நம்ம காட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மோஸ்ட்லி அலர்ட்ஸ் எங்கே யூஸ் ஆகும்னா, மேபி நம்ம ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம், ஒரு இம்பார்ட்டண்ட் டேட்டா வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக யூசர்கிட்ட வந்து அலர்ட் பண்ணலாம். ஓகே, யூ வாண்ட் கிரியேட் திஸ் பர்டிகுலர் டேட்டா, இல்லை நீங்கள் வந்து இதை டெலீட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு செகண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம அந்த அலர்ட் வந்து நம்ம காட்டுவோம். ஸோ அப்ளிகேஷனில் வந்து நமக்கு டிஃபால்ட் அலர்ட் ஒன்று இருக்குது, UI alert controllerன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரு வியூ கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈக்குவலண்ட் ஸ்டோரி போர்ட் வியூ கண்ட்ரோலரும் க்ரியேட் பண்ணிடலாம். அலர்ட் வியூ கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இந்த அலர்ட் வியூ கண்ட்ரோலரில் நாம் ஒரு பட்டனை வந்து வைக்க போகிறோம். ஓகே, ஸோ அதனால நான் அசிஸ்டண்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு, அண்ட் ஆக்சுவலாக நல்ல மழை இன்றைக்கி. ஓகே, ஸோ ஈஸியாக இருக்கும் இப்படி வச்சுட்டா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு பட்டனை வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு பட்டன். ஓகே, பட்டனுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வந்து என்ன வைக்கலான்னா, கிளிக் மீ. ஓகே, இஸ் இட் விசிபிள் ரைட்? ஸோ ஒரு பட்டன் வச்சாச்சு. இந்த பட்டனுக்கு வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் வந்து வச்சிடலாம். கிளிக் மீ பட்டன் டாப். ஓகே, வச்சாச்சா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை கிளிக் பண்ண உடனே ஒரு அலர்ட் வந்து நம்ம காட்ட போகிறோம் யூசர்கிட்ட. ஸோ அதை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட் அலர்ட் ஈக்குவல் டு UIAlertController. ஓகே, ஸோ UIAlertControllerன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸை யூஸ் பண்ணி நாம் வந்து அலர்ட்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிஃபால்ட் அலர்ட். ஸோ நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இந்த நிப் நேமை வச்சோ இல்லை இந்த கோடரை வச்சோ வந்து நம்ம இதை சப்கிளாஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிஃபால்ட் UIAlertControllerோட வியூ என்னவோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இனிஷியலைசர் எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, டைட்டில், மெசேஜ் அண்ட் த ப்ரிஃபர்ட் ஸ்டைல். ஓகே, ஸோ இந்த டைட்டில் அலர்ட், ஸோ எல்லாத்துக்கும் டேட்டா நான் தரேன். டைட்டில் why you clicked me. ஓகே, ஸோ ஸ்டைலில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று ஆக்ஷன் ஷீட் இருக்குது, இன்னொன்று அலர்ட் இருக்குது. நம்ம வந்து அலர்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இதுவும் ஒரு வியூ கண்ட்ரோலர் தான். ஸோ இந்த வியூ கண்ட்ரோலரை வியூவில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நார்மலாக ஒரு வியூ கண்ட்ரோலர் ப்ரெசென்ட் பண்ணோம்னா எப்படி பண்ணுவோம், டாட் ப்ரெசென்ட் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். செல்ஃப் டாட் present alert. Okay, animated true, completion nil. Okay, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். டேப் பண்ணால் என்ன ஆகுது, டைட்டில். ஸோ டைட்டில் வந்து என்னவோ அது டைட்டில் வந்து அங்கே வந்திருக்கு. அண்ட் மெசேஜ் என்னவோ அது வந்து கீழே வந்து மெசேஜ் இருக்குது. ஓகே, பார்த்தா தெரியுதா? இது வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு அலர்ட் வந்து நம்ம ஷோ பண்ணுறது. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எங்கே பட்டன் இருக்குது, ஸோ எந்த பட்டனும் இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம காட்டக்கூடாது. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட் ஆக்ஷனாக வைக்கணும். ஓகே, ஸோ இது பை டிஃபால்ட்டாக வந்து அலர்ட் கண்ட்ரோலர் வந்து 2 ஆக்ஷனை வந்து நமக்கு தரும். ஓகே, ஸோ அதை வந்து இங்கே பார்க்கலாம். எப்படி வந்து அந்த பட்டனுக்கு வந்து ஆக்ஷன்ஸை வைக்கலாம், லைக் ஓகே இல்லை நாட் ஓகே, அந்த மாதிரி 2
2 சைடு பட்டன்ஸ் வைக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா அலர்ட் டாட் ஆக்ஷன்ஸ். ஸோ ஒரு அந்த அலர்ட் கண்ட்ரோலருக்கு வந்து ஆக்ஷன்ஸை வந்து வைக்கலாம். ஓகே, ஸோ அதனால் நாம் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷனை வந்து ஆட் பண்ண போகிறோம். UIAlertAction. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு அலர்ட் ஆக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணலாம். action 1 equal to UIAlertAction. UIAlertAction என்ன? ஆக்ஷன் ஸ்டைல் வந்து can default action print action 1 tapped. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆக்ஷனை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆக்ஷனை வந்து அலர்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா UIAlertAction, அதுக்கும் ஒரு டைட்டில் இருக்குது, அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிறது டிஃபால்ட் ஸ்டைலு. ஸோ இப்போ டேப் பண்ணால் எப்படி வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் ஸ்டைல் வச்சுருக்க சிங்கிள் ஆக்ஷன் இருக்கிற ஒரு அலர்ட். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த பட்டனை டேப் பண்ணேன்னா ஸோ அந்த க்ளோஷர் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த க்ளோஷர் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டன் டேப்டுன்னு வருது. ஓகே, அவ்வளோதான். ஸோ பட்டன் டேப்ட் ஆக்ஷன் பை டிஃபால்ட்டாக அது வந்து க்ளோஸ் ஆகிடுது. அந்த வியூகண்ட்ரோலர் வந்து ப்ரெசென்ட் ஆனது வந்து டிஸ்மிஸ் ஆகிடுது. ஸோ ஒரு பட்டன் போட்டாச்சு. மேபி இன்னொரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணலாமா? லெட் delete action equal to UIAlertAction title delete. ஸோ ஸ்டைல் வந்து நாம் டிஃபால்ட் வச்சோம். மேபி இப்போ வந்து டிஸ்ட்ரக்டிவ் வைக்கலாம். ஓகே, ஏன்னா இது வந்து டெலீட்டுங்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஆப்ரேஷன், அதாவது சம் டேமேஜை உருவாக்குற ஒரு ஃபங்க்ஷன்றதுனால நான் வந்து டிஸ்ட்ரக்டிவ்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து வியூவில் வந்து எப்படி ரெண்டர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ delete action tab இப்போதைக்கு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஆக்ஷன் க்ரியேட் பண்ண பிறகு அதை அலர்ட்டில் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆட் ஆக்ஷன் என்னது delete action. இப்போ ரன் பண்ணி பார்த்தா 2 ஆக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து UIAlertControllerக்கு வந்து 2 பட்டன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து டிஃபால்ட்டு. ஸோ அதனால் அது லெஃப்டில் இருக்குது. அண்ட் ரைட்டில் இருக்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஆப்ரேஷன் நடக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன். அதனால் அதை வந்து நான் வந்து ஸ்டைல் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் அதை டேப் பண்ணோன்னே கீழே வந்து delete action டேப்டுன்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து UIAlertController. ஓகே, அண்ட் இதை யூஸ் பண்ணி நாம் வந்து யூஸரை வந்து நோட்டிஃபை பண்ணலாம். இப்போ ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து நம்ம ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இது யூஸ் ஆகும். இல்லை ஒரு நோட்ஸ் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, அந்த நோட்ஸில் ஒன்று டெலீட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து நீங்கள் காட்டலாம். ஓகே, யூ வாண்ட் delete ஆர் நாட். ஸோ கன்ஃபார்ம் delete கொடுத்தா கம்ப்ளீட்டாக delete பண்ணலாம். ஓகே, அண்டு அலர்ட்டில் வந்து 2 ஸ்டைல் இருக்குல்ல. ஒன்று வந்து நார்மல் அலர்ட், இன்னொன்று இருக்குது, இது வந்து ஆக்ஷன் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்ஷன் ஷீட் எங்கே யூஸ் ஆகும்னா அது வந்து கீழேருந்து வரும், பாட்டம்லேருந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே 2 ஆக்ஷன் தான், டிஃபால்ட் ஆக்ஷன் அண்ட் delete ஆக்ஷன் 2 கொடுத்துருக்கோம். அண்ட் டைட்டில் அண்ட் மெசேஜ், ஸோ இந்த 2 வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலான்னா ஒரு பாட்டம்லேருந்து நீங்கள், இது ஒரு புது ஸ்டைல் ஆக்சுவலாக. இந்த ஸ்டைல் வந்து ஒன்லி ஐஃபோன்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ஐபேடில் நீங்கள் அந்த பாட்டம் ஆக்ஷன் ஷீட் கொடுத்தீங்கன்னா அது வந்து க்ராஷ் ஆகும். அதனால் இந்த ஆக்ஷன் ஷீட்டை வந்து நீங்கள் ஒன்லி ஐஃபோனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 2 ஸ்டைலை வச்சு நீங்கள் வந்து அலர்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே,
ஸோ நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ அடுத்த நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் தான் நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.